தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, பரப்புரையை தடுக்க வேண்டும், அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடாது, அவரை கைது செய்தால் அந்த கட்சி முடங்கிவிடும், முடக்கி போட்டு விடலாம் என்று மோடி நினைக்கிறார். குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே 1 லட்சம் கோடி உள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன. ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்குதா, ஜனநாயகமான ஆட்சி நடக்குதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி 400-ஐ தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. உண்மைக்கு புறம்பான வழக்குகளை பதிவு செய்வார்கள், சிறைபிடிப்பார்கள், குடும்பத்தை தொந்தரவு செய்வார்கள். பாஜகவிற்கு சேர்ந்தால் வழக்குகளை திரும்ப பெறுவோம். ஒருவர் சிறப்பாக ஆட்சி செய்தால், ஒரு நல்லாட்சியை தந்தால் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு அது பிடிக்காது. ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்த தேசத்திலிருந்து ஊழலை அகற்ற வேண்டும் என்று ஒரு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்து அதன் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெற்று டெல்லியிலும் பஞ்சாபிலும் அவருடைய ஆட்சியை நீட்டித்துக் கொண்டு போகும் பொழுது தன்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் சித்தாந்தத்திற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையூறாக இருக்கிறார், எதிராக இருக்கிறார் என்று அவரை குறிவைத்து பாஜக அரசு தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வழக்கு என்றால் அந்த வழக்கில் 2 தன்மை. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்று சொல்லுவார்கள், துரித முதல் தகவல் அறிக்கை, அதை உடனே கைது செய்ய வேண்டும். ஆனால் அது எந்தெந்த வழக்கில் இடம்பெறும்? தேச துரோகம், கொலை, இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு கைது செய்து விசாரிப்பார்கள். ஆனால் இந்த வழக்கு என்பது அப்படிப்பட்ட வழக்கு அல்ல. எல்லாமே ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு, புத்தகங்கள்ல இருக்கு. நீங்கள் விசாரணை செய்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீங்கள் சிறையில் அடைக்கலாம், தண்டனை பெற்று தரலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விசாரணை என்ற அடிப்படையில் அவரை கைது செய்து சித்திரவதை செய்வது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட கேடுகள் எந்த தேசத்திலும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சர்வாதிகார நாடுகளில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதில்லை. ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழி வாங்குவது, சிபிஐ, இடி போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவது, இவர் மேல் உள்ள குற்றச்சாட்டு என்பது ஏற்கனவே 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டு. உங்களுக்கு ஏதாவது இதில் துப்பு கிடைத்திருந்தால், புலன் விசாரணையில் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தால் நீங்கள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம். ஆனால் எதற்காக கைது செய்கிறீர்கள்? தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, பரப்புரையை தடுக்க வேண்டும், அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடாது, அவரை கைது செய்தால் அந்த கட்சி முடங்கிவிடும், முடக்கி போட்டு விடலாம் என்று மோடி நினைக்கிறார். ஆனால் இன்னும் எழுச்சியாக அந்த கட்சி பரிணாம வளர்ச்சி பெறும் என்பது அவருக்கு தெரியவில்லை. அஜித் பவார் மீது 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல், புரூவ்டு, குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே 1 லட்சம் கோடி உள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன. அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிரா ராணா, நிறைய சொல்லிட்டே போலாம். அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்குதா, ஜனநாயகமான ஆட்சி நடக்குதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. ஆனால் மக்கள் மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி 400-ஐ தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள், மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த ஆட்சி, இங்க அண்ணன் RS பாரதி பேசியது போல அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே மோடி அரசு இங்கே உளவுத்துறையெல்லாம் குறிப்பெடுத்திருந்தா சொல்லுங்க, ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகம் வென்றே தீரும், அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் வெற்றி பெறுவார், ஜனநாயகத்தை பேச முடியாது, உண்மையை பேச முடியாது, மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது, குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும், உண்மைக்கு புறம்பான வழக்குகளை பதிவு செய்வார்கள், சிறைபிடிப்பார்கள்,
குடும்பத்தை தொந்தரவு செய்வார்கள். கடைசியில வேறு வழி இல்லாமல் பாஜகவிற்கு சேர்ந்தால் வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று அவர்களுக்கு தூது விடுவார்கள். ஆனால் இந்த தூது, இந்த பழிவாங்க நடவடிக்கை எல்லாம் கெஜ்ரிவாலிடம் ஆம் ஆத்மி கட்சியிடம் பலிக்காது என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.